அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு ஜனவரி 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையில் வழக்கு முடிவு காணும் வரை அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட உரிமையில் வழக்கு முடிவடையும் வரை மாநில இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டிருக்கிற மனுக்கள் மீது அனைத்து தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த கருத்துக்கள் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை எதிர்த்தும் அதே போன்று தேர்தல் ஆணையத்திடம் புதிதாக KC பழனிசாமி மற்றும் முன்னாள் MP ரவீந்திரநாத் ஆகியோர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக ஒரு மனு அளித்திருந்தனர். அந்த மனுவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டிருக்கிற மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும். மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் C. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அளித்த மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளும் ஏன் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அளித்த மனுக்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர்